கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜென்-ஜி மக்களுக்காகவே தினம் ஒரு வீடியோ காலையில் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாரு. அது காலையில் ரெக்கார்ட் பண்ணியா இல்லை நாள் ராத்திரி ரெக்கார்ட் பண்ணியோ தெரியல. ஆனால் தினம் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்துடுது. அதில் அவர் கடைசியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தின் போது தன்னை படுகேவலமான வார்த்தைகளில் மோசமாக திட்டிய இளம் சமுதாயத்தினர் பற்றி அவர் பேசுகிறார். அவர்களை எல்லாம் தான் மன்னித்து விடுவதாக பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அது எதனால் வருது இதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ இவர் அந்த இளைஞர்கள், அதில் நிறைய பேர் பெண்கள், இளம் பெண்கள். ஸோ அவங்கள எல்லாத்தையும் மிஸ்கைடட் சில்ட்ரன், தவறான வழியில் செலுத்தப்பட்ட நடத்தப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு தான் இவர் அவங்கள குறிப்பிடுறாரு. இந்த சமூகம் அவங்கள அவர்களுக்கு சரியாக வழிகாட்டணும். என்ன தவறாக யாரோ வழிநடத்துகிறார்கள் என்றால் தேவை அவர்களை சரியான வழிக்கு கொண்டு செல்வது, அவர்களை தண்டிப்பது கூடாது, மாறாக அவர்களுக்கு சரியான வழியில் நடத்த வேண்டும். அதே மாதிரி இந்த இளம் குழந்தைகள் தங்களுடைய தவறை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தை கட்டமைப்பதில், இந்த தேசத்தை கட்டமைப்பதில் தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் அப்படிங்கிறாரு. இதுதான் நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை அவர் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் இதுதான் அதோடைய கோர் கண்டென்ட். இது அவர் இன்னும் முக்கியமாக சொல்கிறது என்ன திட்டினாங்க, அதோட மோசம் இறந்து போன என்னுடைய தாயை போய் கடுமையாக திட்டினாங்க, அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் தங்களுடைய தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். ரொம்ப டீப்லி டிஸ்டர்பிங் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது நிச்சயமாக அதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அது அப்படித்தான் தோணியிருக்கும். முதல்ல திட்டு வாங்குறவருக்கு, அவர் இந்த நாட்டின் பிரதமர், அவருடைய செயல்பாடுகளில் பலருக்கு பல கிரிட்டிசம் இருக்கலாம். அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் வாய்க்கு வந்தபடி பேசுறது, ஒன்றும் தெரியாதவர்கள், அதாவது நீங்கள்லாம் பெரிய சாதனையாளர்கள், நீங்கள் சார் நீங்கள் ஜிடிபி என்னங்க சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் கொள்கை ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் கூட பரவாயில்ல. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தைகளால். அந்த கெட்ட வார்த்தைகளை தெருவில் நம்ம ஒரு சில பேரெல்லாம் அடையாளம் கண்டு வச்சுருப்போம். இவங்கெல்லாம் மட்டமாக பேசுவாங்க. நம்ம ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரு நகரமாக இருக்கலாம், வாயை திறந்தாலே நாத்தம் அடிக்குண்டா, அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் இவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் பேசியிருக்காங்க. குழந்தைகள்ங்கிறது நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுங்க. ஸோ பனிஷ்மெண்ட், ப்ரொலாங்டு லீகல் ஆக்ஷன், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் அவர் தன்னுடைய கருத்துக்களாக சொல்கிறாரா, இல்லை அவர் நாட்டுடைய பிரதமர் இதை ஒரு ஆணையாக அவர் சொல்கிறாரா? ஆணையாக சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, சார் பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு சார், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ப்ரொலாங்டு லீகல் ஆக்ஷன்லாம் கூடாதுன்னு, அதனால் நான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதேனும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுமா அப்படிங்கிற கேள்விக்கு கடைசியாக வரும். சொல்கிறார், குழந்தைகள் தவறு செய்வார்கள். அதுவும் இந்த குழந்தை பருவம் தான் அவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், திருந்துவதற்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் அவங்கள ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க குழந்தைகளாக இருக்கும் பொழுது தவறு செஞ்சால் அவர்களுக்கு நம்ம திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தரணும். நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நீங்களும், அதாவது சமூகத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்கள மன்னிச்சிடுங்க. என்ன நான் எப்படி அவங்கள மன்னிச்சிட்டேனோ அதே மாதிரி நீங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. சில சமயம் நாமளே நம்ம நாக்கை கடிச்சிருவோம் பேசும்பொழுது. நான் நிறையா தடவை செஞ்சுருக்கேன். நம்முடைய பல்லாலேயே நம்முடைய நாக்கை கடிச்சிருவோம், ரத்தம் கூட வந்துடும். அதுக்காக நம்முடைய பல்லை உடைப்போமா? உடைக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு ஒரே உடம்பு. நம்முடைய உடம்பின் ஒரு பாகம் நம்முடைய உடம்பின் இன்னொரு பாகத்துக்கு காயம் அளித்து விட்டால் நம்ம அந்த தவறை செய்தவர் அப்படின்னு வச்சுப்போம். பல்லு தான் தவறு செய்தது, அதை தண்டிக்க முடியுமா? அதே மாதிரி பல்லும் நம்மளோடது, நாக்கும் நம்மளோடது. அதே மாதிரி தான் இந்த குழந்தைகளும் நம்முடையவர்கள். நாம் அவர்களை மன்னிச்சிடணும், அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஆஸ்ட்ரசைஸ் அப்படிங்கிற வார்த்தை இது ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் வருது. அவர் ஹிந்தியில் என்ன சொன்னார்னு தெரியல. நம்ம இவர்களை அரவணைக்க வேண்டுமே தவிர ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. அவங்க தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள். இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு. பனிஷிங் தம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட மோசம் நம்முடைய லீகல் செட்டப் வழியாக அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வெளில வர்றது படுமோசம். தண்டனையை விட அது மோசமானது. இது என்னுடைய நண்பர் ஒருவர் இதுக்கு ஸ்ட்ரகிள் செஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. நீங்கள் கடைசியாக அந்த ஸ்ட்ரகிள் செஷன்லாம் தாண்டி உங்களுக்கு விடுதலையே கிடைச்சா கூட நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் அந்த போராட்டத்தை அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதுவே மாபெரும் தண்டனை.
சப்ஜெக்டிங் தம் டு சோஷியல் ஹராஸ்மெண்ட். இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளை எல்லாம் அல்லது இளைஞர்களை எல்லாம் ஆன்லைனில் அவர்களுக்கு வந்து பயங்கர அப்யூஸ் கொடுக்கறது. இவர்கள்லாம் வந்து பிரதமருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள், அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கணுங்கிறது இல்லை, ஆதரவாளர்கள், அல்லது மிக குறிப்பாக எந்த கட்சியிலும் இல்லாவிட்டாலும் பிரதமருடைய பரம ரசிகர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நரேந்திர மோடி ரசிகர்கள், அவங்களால தாங்கிக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல, நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இந்த அப்யூஸுங்கிறதுக்கு போகிறதுங்கிறது வேற விஷயம், அதுக்கு வரணும். இந்த சோஷியல் ஹராஸ்மெண்ட், அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணுறது, இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு சில பேர் அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தெருவில் போகும்பொழுது அவங்கள நிறுத்தி தெருவில் திட்டுறாங்க. அது மாதிரி ஒரு சில காணொலிகளையும் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் டேஞ்சரஸானது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் கேஸில் இன்னும் நிறைய கேஸ், எங்கே பார்த்தாலும் கேசஸ் ஆர் பீங் ஃபைல்ட் ரைட் நவ். இது ஏன் முக்கியமாகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து 0 எஃப்ஐஆர் நொய்டாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. 0 எஃப்ஐஆர்னா என்னென்னா, பொதுவாக நம்ம ஊரில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. குற்றம் எங்கே நடந்ததோ அது எந்த காவல் நிலையத்துடைய எல்லைக்குள்ளே வருகிறதோ அந்த காவல் நிலையத்தில் தான் அதற்கான கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். நீங்கள் சில இணைய குற்றங்கள்ங்கிறது வந்து எங்கே வேணாலும் பதிவு பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் இந்த பிஎன்எஸ்ல செக்ஷன் 173(1) என்ன ஒரு இது இருக்குன்னா, குற்றம் வேறு எங்கு நடந்திருந்தாலும் நீங்கள் வேற எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதை ஒட்டி பதிவு பண்ணக்கூடிய எஃப்ஐஆருக்கு தான் 0 எஃப்ஐஆர்னு பேர். இப்போ டெல்லியில் குற்றம் நடக்குது, குற்றம் என்று நான் நம்புவது நடக்கிறது. ஒரு பெண் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் பிரதமரை வந்து அசிங்கமாக பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த குற்றத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நொய்டாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து, இந்த மாதிரி இவர் பேசினார், எங்கிட்ட வீடியோ இருக்குது, அவர் பேசியது எங்கே, ஜந்தர் மந்தரில் டெல்லியில், ஆனால் எனக்கு அது வந்து இந்தந்த பிரச்சனைகள் இருப்பதாக தெரிகிறது, எனவே நீங்கள் கேஸை பதிவு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இப்போ அதான் நடந்திருக்கு. காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், நொய்டா பெண் ஒருவர் டெல்லியில் சொன்னதற்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிரதமருக்கு எதிராக மிக மோசமான சொற்களில், ஏற்கத்தகாத சொற்களில் பேசினார். இது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும். நம்ம இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நான் இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அடுத்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க, அதுதான் டேஞ்சரஸாக. இது மதங்களுக்கு இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தும், கம்யூனல் ஹார்மனியை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க உடனே செக்ஷன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. செக்ஷன் 352, அந்த செக்ஷன்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பிரீச் ஆஃப் பீஸ். இப்போ பொது அமைதி இருக்குது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், பிரீச் ஆஃப் பப்ளிக் பீஸ். எப்படி இன்டென்ஷனலாக இன்சல்ட் பண்ணி, இப்போ நீங்கள் வந்து பிரதமரை பற்றி அசிங்கமாக பேசுவதனால உடனே 2 தரப்பினர் பாஞ்சு ஒருத்தரை அடிச்சுப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். 353(1) கண்டக்டிங் பப்ளிக் மிஸ்சீஃப். ஒரு ஃபஸ்ஸியான வார்த்தை. விஷமத்தனத்தை செய்வது, பொது அரங்கில் விஷமம் செய்வது. நம்ம குழந்தைய பார்த்து சொல்லுவோம், கிள்ளி விஷமம் செய்கிற அப்படின்ட்டு. இது அந்த மாதிரியாக பப்ளிக் மிஸ்சீஃப்ங்கிறத நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். 356(1) டிஃபமேஷன். இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன், இன்றைக்கும் பேச போகிறேன். மாண்பை குலைக்கும் விதத்தில் பேசுவது. அதனால் பிஎன்எஸில் 356(1), 352, 353(1) இது எல்லாத்துலேயும் 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ நார்மலி 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த சட்டத்தை, அந்த கம்ப்ளைண்ட்டை, அந்த எஃப்ஐஆரை ஆப்ரேட்டிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதாவது இது பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் டெல்லி. அதுக்கு அனுப்பிச்சு, இங்கே பாருங்கயா, ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கிளம்பி அங்கே போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்களா பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனே அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ஒரு நம்பர் போட்டுட்டு அதை இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸ்டேட் எல்லையே மாறுது. ஃபர்தர் லீகல் ஆக்ஷன் நீங்கள் விசாரணை பண்ணுங்கள், ஃபர்தர் லீகல் ஆக்ஷன் பண்ணணும்னா பண்ணுங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த இது பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரதமர் வந்து மாணவர்களை நேரடியாக இவ்வளோ நேரம் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு அடுத்து நேரடியாக மாணவர்களை நோக்கி பேசுகிறாரு, இளைஞர்களை நோக்கி பேசுகிறாரு. சிலர் அதில் குழந்தைகள், 18 வயது கீழேனா குழந்தைகள். நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், நம்முடைய இலக்கை நோக்கி பயணிப்போம், நம்முடைய கனவுகளை எப்படி செயல்படுத்துவதுங்கிறதை நோக்கி பயணிப்போம். இந்தியா ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, நீங்கள் அனைவரும் அதனுடைய முன்னேற்றத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, திட்டுவதால் யாருக்கும் பயனில்லை, எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. நாம் தவறு செய்தவர்களை வழிநடத்துவோம், சரியான பாதைக்கு கொண்டு செல்வோம்.
இணைந்து பயணிப்போம், பாரதத்துக்காக வேலை செய்வோம், இணைந்து வேலை செய்வோம், பாரதத்துக்காக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம கொஞ்சம் சட்டத்துக்குள்ள போவோம். இது நம்ம வந்து தொடர்ந்து இப்போ மிகச் சமீபத்தில் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற எம்எல்ஏ, விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதல்வரை பல்வேறு சொற்களால் பேசிட்டு அதில் ஒரு சில மிரட்டல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு துணியும் 1-2 இருந்தது. எலும்பை உடைத்து விடுவேன், ஓட ஓட விரட்டி அடிப்போம், இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தது. இன்னைக்கு அவர் இன்னமும் சிறையில் இருக்கிறார். அவருக்கு பெயில் கேட்டு லோக்கல்லி டிஸ்மிஸ்ட். ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கேயும் அவங்க எடுத்துக்கல. மோஸ்ட் லைக்லி இதுவும் இப்படியே போச்சுன்னா அடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ சில செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிஎன்எஸ் 352. பிஎன்எஸ் 352 என்னென்னா, நீங்கள் தகாத வார்த்தைகளால் பேசி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். நீங்கள் சொல்லக்கூடிய தகாத வார்த்தைகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொது மக்களுக்கு இடையிலே பிரச்சனையை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ள நேரிடலாம் என்னும் வகையிலான வார்த்தைகள், இன்டென்ஷனல் இன்சல்ட். அது 352. அதை வச்சுங்க. 353(1) பப்ளிக் மிஸ்சீஃப். எகெயின் ஒரு கூட்டமாக மக்கள் இருக்காங்க, அதற்கிடையில் போய் சில செயல்களை செய்து அதன் காரணமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, எகெயின் அமைதிக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதில் 353(2) என்ன சொல்லுதுன்னா, இது 353(1) 353(2) இதே விஷயத்த மத ரீதியிலான இடத்துல போய் சொல்றது. உதாரணத்துக்கு இந்து கோவிலுக்கிட்டக்க போய் இஸ்லாம் கிறிஸ்துவம் தொடர்பாக சிலவற்றை சொல்லி இந்து மக்களுக்கு இடையில கோபத்தை ஏற்படுத்தி 2 பேரும் சண்டை போட வைக்கிறது. அதே அல்லது ஒரு மசூதி இருக்கக்கூடிய இடத்துல போய் சில மோசமான வார்த்தைகளை சொல்லி 2 சமூகத்தினருக்கிடையே சிண்டு முடிய வைப்பது. இந்த மாதிரியான அந்த செக்ஷன்ஸ் 353(1), 353(2), 353(3) அதை வேண்டிய மாதிரியாக பயன்படுத்திக்கிறாங்க. 356(1) இதுதான் வந்து மாண்பை குலைப்பது அல்லது மான நஷ்டத்தை ஏற்படுத்துவது, டிஃபமேஷன், டிஃபேம் அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. இதை தவிர இன்னொரு செக்ஷன் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருமே அந்த செக்ஷனை பயன்படுத்தலை. பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் 296. பிஎன்எஸ் 296 என்ன சொல்லுதுன்னா, பொது இடத்தில் கெட்ட வார்த்தை பேசுவது. இப்படியே இருக்கு, அப்சீன் வேர்ட்ஸ் இன் பப்ளிக். தனி இடத்துல பேசினா அது குற்றமாகாது. பொது இடத்தில் காது கூசும் வகையில் கெட்ட வார்த்தை பேசுவது. கவனிச்சிங்கன்னா இவங்க என்னென்னவோ செக்ஷன்லாம் போட்டாங்க. 352, 353(1), 356(1) போட்டவங்க 296 போடலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப 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 சாதாரணமான தண்டனை, 1000 ரூபா ஃபைன் அல்லது 3 மாதம் ஜெயில் அல்லது 2மே, அவ்வளோதான். இதை போட்டால் அது ஒரு பெரிய கேஸே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த 352, 353(1), 353(2), 353(2) வந்து பல இடங்களில் ஒரு மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதத்தை பற்றி மோசமாக ஆன்லைனில் பேசும்பொழுதெல்லாம் இது பயன்பட்டுருக்கு. அது இல்லாதப்பவே இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் நம்ம எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பற்றி சொன்னோம். அவர் மேலே 351 போட்டிருக்காங்க. 351, 351(3). 351னா கிரிமினல் இன்டிமிடேஷன் வருது. உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு, அதாவது உன்னை மிரட்டுகிறது. இப்போ கெட்ட வார்த்தை பேசுவது வேற, மிரட்டுவது வேற. மிரட்டுவது உன்னை கை காலை வெட்டி விடுவேன், உன்னை கொலை செய்து விடுவேன், உன்னை துப்பாக்கியால் சுட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது 351, 351(3) வருது. ஒரு சில இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்டில் பேசினவங்களே அந்த வீடியோலாம் இருக்குது. கோலி மாரோ அப்படின்னு சொல்கிறாங்க, துப்பாக்கியால் சுட்டுடு, பிரதமர் மோடியை துப்பாக்கியால் சுட்டுடு அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. அந்த வீடியோ இருக்குது. அது உள்ளதுலேயே அதுதான் நான் வந்து கடுமையானதாக நான் பார்க்குறேன். அதுலேயுமே அவங்க மன்னிப்பு கேட்டு அல்லது நான் அதை மீன் பண்ணலை, எனக்கு அந்த வேர்வித்தால் கூட கிடையாது, நான் ஏதோ போகிற போக்கில் திட்டும் பொழுது சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ குறைந்த தண்டனை அல்லது தண்டனையே இல்லாமல் கூட சரி மன்னிச்சிட்டேன் போ, பொது மன்னிப்புன்னு கூட கொடுக்கலாம். அதுதான் உள்ளதுலேயே அதிகமானது. ஆனால் உண்மையிலேயே கெட்ட வார்த்தை பேசி திட்டுவதால் ஒருவரை சிறைக்கு அனுப்புவதற்கான முகாந்திரமே இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட். அதை வந்து ஈவன் பிரதமரே வந்து சட்டத்தோடு அதை பேசியிருக்கலாம். ஒருவேளை அவர் அதை பேசாமல் விட்டுருக்காரு ஃபார் ஹிஸ் ஓன் ரீசன். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒருவேளை பிரதமருக்கு இந்த மாதிரி 351, 352, 353, 356, 296 அதெல்லாம் வந்து அவர் சட்டம் இயற்றும் இடத்துல இருந்தாலும் இது அவர் வந்து ஒரு வக்கீல் கிடையாது. இப்போ நானும் வக்கீல் கிடையாது. நான் ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்து தேடிட்டு தான் நான் பேசுகிறேன். இப்போ பிரதமர் அதை பற்றி பேசலை. ஆனால் அவர் வந்து நான் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்கிறாரு. இங்கே அது சமூக குற்றமா சட்ட குற்றமா அப்படின்னு பார்க்கணும். சட்டப்படி குற்றமே கிடையாது கெட்ட வார்த்தையில் பேசுறது. இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். நீங்கள் எனக்கு தெரியும் பின்னூட்டத்தில் எழுதுகிறவங்க வந்து என்ன தான் போட்டு தாளிக்கிறீங்க, பட் என்ன தாளிச்சு பிரயோஜனம் இல்லை. பிஎன்எஸ் சட்ட புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அதில் மிக அதிகமாக கெட்ட வார்த்தை, நீங்கள் வந்து அம்மாவை வச்சு கெட்ட வார்த்தை சொல்கிறதும் சரி, இத்தாலியன் பிரைம் மினிஸ்டரை வச்சு கெட்ட வார்த்தை சொன்னாலும் சரி,
அதிகபட்சம் 1000 ரூபா அபராதம், அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு ப்ரூவ் பண்ணால் ரொம்ப அப்சீனா, ரொம்ப கிராஃபிக்கா, எக்ஸ்ட்ரீம்லி மோசமாக கெட்ட வார்த்தைகள் பேசப்பட்டன, இல்லைன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக் அப்சீனிட்டி கிடையாது. அதுக்கு சில சட்ட பிரசிடென்ட்லாம் இருக்குது, அதுக்கு நான் வரேன். அப்படியெல்லாம் பண்ணால் கூட மேக்ஸிமம் 3 மாதம் தான் கொடுக்க முடியும். அப்சீனிட்டின்னு ப்ரூவ் பண்ணால் 2 ஜட்ஜ்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் 2026, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று, ஜூலை 2026, இந்த ரெண்டுலேயுமே ப்ரொஃபேனிட்டி ஆர் வல்காரிட்டி, இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வல்கர், ப்ரொஃபேன் அப்படிங்கிற ஆங்கில டெஃபினிஷனில் வரும். உங்களுக்கு தெரியும், உடல் உறுப்பு சொற்களை வந்து பேசுறது சர்வசாதாரணமாக, அது சார்ந்த ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுறது, இவன் அவளை டேஷ், இந்த மாதிரிலாம் பேசினா அது வல்கர், ப்ரொஃபேன். ப்ரொஃபேனிட்டி வல்கேரிட்டிங்கிறதுக்கும் அப்சீனிட்டிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபேனிட்டி, வல்கேரிட்டி, அப்சீனிட்டி அதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பல்வேறு தரங்களாக நம்ம வச்சுப்போம். இப்படி பேசினாலே அவங்கள தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்னு நீங்கள் வந்து சமூக ரீதியில் நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இது எதுவுமே சட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் இப்போ நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன்னா அப்போ நான் வந்து பிரைம் மினிஸ்டர் திட்டலாமா? ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் பொழுது நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் இப்படி தான் சொல்கிறீங்க, இவங்க எல்லாரும் இன்றைக்கு ஜெயிலில் போடணும் அப்படின்னு. சட்டம் அதை சொல்வதில்லை. இவர்களை உண்மையிலேயே ஜெயிலில் போடக்கூடாது. எஃப்ஐஆர் எழுதலாமா? உண்மையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணும். என்னங்க இதெல்லாம் கேஸே கிடையாதுங்க, இது கேஸ் நிற்காது. அதை விட மோசமானது என்னென்னா இவங்க பண்ணுற பொய். இது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, எனக்கும் நடந்தது அப்படிங்கிறத நான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ நான் கரெக்டாக 3rd anniversary திமுக ஆட்சி என் மீது சுமத்தி தேவையில்லாமல் ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கரெக்ட் 3 வருஷம் ஆகுது. அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், சம்பந்தமே இல்லாமல் 353 1 போடுங்க, அப்புறம் நீ சும்மா இருக்காதீங்க, அந்த 356 1 போட்டு விடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு விட்டுருவோம் என்று போடுவது மிக மிக மோசமானது. அதிகபட்சம் நீங்கள் 296 தான் கேஸ் புக் பண்ண முடியும், அதிகபட்சம். அதுவே நிற்குமா என்றால் நிற்காது. எக்ஸப்ட் கெட்ட வார்த்தைகளை தாண்டி உங்களை கொன்னுடுவேன், சுட்டுடுவேன், கத்தியால் குத்திடுவேன் என்று சொன்னால் 351 351(3) வரும். அதுக்கப்புறமா அது கோர்ட்டுக்கு போய் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் சும்மா வாச்சுக்க பிரீச் ஆஃப் பீஸ். இங்கே என்ன பிரீச் ஆஃப் பீஸ் நடந்தது? ஈவெண்ட்டு முடிஞ்சு இவங்க திட்டி அதை வீடியோவில் எடுத்து வீடியோவில் சர்க்குலேட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நாட்டில் ஏதாவது கலவரம் நடந்ததா? நடக்கல. இல்லை. இதில் எங்கே மதம் வந்தது? இந்த செக்ஷன்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறானது. பிரைம் மினிஸ்டர் இதையும் சேர்த்து கவர் பண்ணணும். இங்கே நடக்கிறது வந்து ஸ்ட்ரகிள் செஷன். நீங்கள் வெறும் வார்த்தையில் சொல்லிடுறீங்க, இவர்களை விட்டு விடுங்கள், நான் மன்னித்து விட்டேன், சமூகமும் மன்னிக்கிறது 2ஆம் பட்சம். சட்டப்பூர்வமாக இவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகளை சுமத்தி அவங்க தவறு செய்தார்கள் அப்படின்னா சமூக ரீதியில் இந்த மாதிரிலாம் பேசுறது அசிங்கம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சட்ட ரீதியாக அது அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் கேஸ் எஃப்ஐஆர் போட்டால் அது மேலே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் மேலே கேஸ் போட்ட அதில் பல பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலே ஒரு கேஸ் போடப்படுது. உடனே அவங்க வந்து 2 கையும் இது வந்து முதல்ல அந்த வீடியோ அது வந்து ஃபேக் வீடியோ, ஃபேக் ஏஐ வீடியோவாக இருக்கட்டும், அல்லது திட்டுறதாக இருக்கட்டும், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதாக இருக்கட்டும், இப்போ பயங்கர ஜோஷில் அப்படி செம்ம ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்டேருந்து ஒரு கால், ஒரு எஃப்ஐஆர், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா உடனே இன்னொரு வீடியோ, அது வந்து இப்படி முகம் அழுகிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, நான் மன்னிச்சு விடுங்க, நான் வாழ்க்கையிலே பண்ண முதல் தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வந்து ஆனால் ரொம்ப, இந்த பொண்ணுடைய வீடியோவும் நான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், பைதவே ரொம்ப ஷாக்கிங். வார்த்தைகள் நான் அதுக்குள்ளே போகவே இல்லை, நான் இது வேஸ்ட்டு. ஆனாலும் இது சட்டப்பூர்வமாக ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து வரேன்னா, அது வந்து அந்த எஃப்ஐஆர் போட்டப்போ அதில் வந்து சுமார் 25 வயது மதிக்கத்தக்க பெண் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யாருக்கு வயசு தெரியும்? ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணி சுமார் 25 வயது மதிக்கத்தக்க பெண் அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, என்னை விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால் பேசிட்டேன், சுற்றி இருக்கிறவங்க வந்து தூண்டி விட்டதில், ஐ கேம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் பீப்புள், சுற்றி இருக்கிறவங்க என்னை தூண்டி விட்டதுனால நான் வந்து பிரதமரை பற்றி மிக மோசமான வார்த்தைகளால் பேசிட்டேன், எனக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, நான் வந்து நிச்சயமாக நான் செஞ்ச தவறுக்கு என்னை யாரும் மன்னிக்கக்கூட முடியாது, நான் அவ்வளவு மோசமான வார்த்தைகளால் பேசியிருக்கேன், ஆனால் இதுதான் என்னுடைய முதலும் கடைசி தப்புமாக இருக்கும், மன்னிச்சிருங்க ப்ளீஸ், இந்த
ஒட்டுமொத்த நாட்டை நோக்கி நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் ரொம்ப வெட்கப்படுறேன், என்னாலேயே கண்ணாடியில் பார்த்துக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. இது வந்து அந்த பொண்ணை ரொம்ப ஸ்கார் பண்ணிவிடும். இனி வாழ்க்கை ஃபுல்லாகவே இது வந்து ரொம்ப மோசமான ஒரு தன்னைத்தானே இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லும். அந்த பொண்ணு செஞ்சது தப்பு. இப்போ நானே அந்த பொண்ணுடைய தகப்பனாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேங்கன்னு சொல்லிடுறேன். ஒரே அறை, இன்னும் என்ன பேசுகிற நீ, வா முதல்ல வீட்டுக்கு, உனக்கு அந்த ஆளை பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இட்டுக்கொண்டு செல்லக்கூடாது. அது வந்து ஒரு லாங் டேர்ம் மென்டல் டேமேஜ் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இதை நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம பார்த்தோம். அந்த 0 எஃப்ஐஆர் போட்டது எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அதை இப்போ குறிப்பிட்டு சொல்லணும். என்னன்னா, கண்டினியூஸாக இந்த டாக்ஸிங் அப்படின்னு நடக்குது. டாக்ஸ், DOXX அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பெரும்பாலும் வந்து இவங்க யார் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு போராட்டம் நடக்குது, பல பேர் அங்கே குழுமுறாங்க, அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி நசுக்க வேண்டியது எதுன்னா, அங்கே ஃப்ரீயாக சோறு போட்டவன் யார், அவனை ஃபண்டு பண்ணவன் யார், இதை ஆர்கனைஸ் பண்ணவன் யார், அவனுக்கு பணம் எங்கேருந்து வருது, அதில் ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில குழந்தைகள் வாப்பா ஜந்தர் மந்தர் போவோம், சும்மா ஜைவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து அங்கே ஒருத்தன் மைக்கை நீட்டுறான், 20 வீடியோ இருக்குது, சுற்றி எல்லாரும் ஜிங்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே யாரை விட அதிகமாக திட்டுறது அப்படிங்கிறதுல இவங்க வந்து இந்த பொண்ணுங்க பசங்களும் திட்டிருக்காங்க. அது என்ன ஆகுது, அது வீடியோ ஆகுது, வைரல் ஆகுது. இவங்க திட்டிருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், இவங்களுடைய வாழ்க்கையே இன்ஸ்டாகிராம்னு ஓடிட்டு இருக்கு, அதில் எனக்கு 30,000 ஃபாலோவர் தான் இருக்காங்க, இப்படி திட்டி போட்டேன்னா அது உடனே 200,000 ஃபாலோவர் ஆகிடுதுங்கிறது அது ஒரு கிக்கு கொடுக்குது இவங்களுக்கு. அதுலேருந்து நமக்கு ஏதாவது பணம் வருமா பிற்காலத்தில் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இதை பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு பிறகுதான் ஏன்னா அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிறோமா, அவங்களுக்கு சட்டம் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், சட்டத்தை என்ன மாதிரியெல்லாம் கொண்டு போகலாங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் என்ன ஆகிடுது, இன்றைக்கி பல பேர் வந்து அந்த வீடியோவை அந்த ஸ்க்ரீன் கிராப் எடுக்கிறாங்க, சுற்று விடுறாங்க. யார் பர்டிகுலர்லி இவங்களுக்கு ஆப்போசிட் தரப்பு. இப்போ யாராவது ஒருத்தருக்கு யாராவது அந்த பர்சனை தெரியுது, இன்னொன்று எல்லாருக்கும் ஆன்லைன் பர்சனாக இருக்குது, எல்லாரும் தங்களுடைய ஃபோட்டோக்களை போடுறாங்க. ஒரு ஃபோட்டோ சர்ச் வந்து இவங்களை எடுத்து கொடுத்துருது. இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடி அப்படின்னு, இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடினா அவங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சு போயிடுது, அதை பற்றி அவங்க போட்டுடுறாங்க. அவங்க தெருவில் இருந்து நான் என் வீட்டு வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ போடுறது. ஒரே தற்பட கலாச்சாரம், செல்ஃபி எடுத்து நாசமாக போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றின அத்தனை டேட்டாவும் நம்ம கிடச்சிருது. அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்டு அல்லது அவங்கள தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ அவங்களுடைய முகவரி தெரிஞ்சிருது, பேர் தெரிஞ்சிருது, எல்லாமே தெரிஞ்சிருது. ஈவன் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் பேரை போட்டு தான் உங்களுடைய சமூக வலைத்தளத்தை அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏதோ வந்து சூப்பர் கேர்ள் அப்படின்னு ஏதோ பேர் வச்சாலும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியுது. கண்டுபிடிச்சிட்டா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுது. போலீஸும் இந்த கேஸ்களை எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த கேஸை ஃபைல் பண்ணி 0 எஃப்ஐஆராக ஃபைல் பண்ண முடியுது. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மீனஸ். இது ஏதோ திட்டுறியா, திட்டிட்டு போ, இது டிஃபமேஷன் கிடையாதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆளை பார்த்து நீ ஒரு பொறுக்கி பய அப்படின்னு சொன்னால் அது டிஃபமேஷன் கிடையாது. நீ ஒரு திருட்டு பையன்னு சொன்னால் அது டிஃபமேஷன். திருட்டுக்கு எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீ கோடியாக கொள்ளையடித்து பணம் சேர்த்திருக்கிறாய், 100 வீடு வாங்கி வைத்திருக்கிறாய், 4 கப்பல் விடுகிறாய் அப்படின்னா அது டிஃபமேஷன். அதுதான் டிஆர் பாலு அண்ணாமலை மீது வழக்கு தொடுத்தது. அப்புறம் கடைசியாக அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டார். எங்கிட்ட வந்து நீ இன்னும் 3 கப்பல் இருக்குன்னு சொன்னேன், நான் 1 கப்பல் தான் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் டிஃபமேஷன் கிடையாது. நீங்கள் பார்ட்லி ட்ரூ அப்படின்னாலே ட்ரூத் இஸ் டிஃபென்ஸ் இந்த டிஃபமேஷன் கேஸில். அதுக்கப்புறம் அவரே பார்த்தாரு, நம்மளே வந்து நம்மளை காட்டி கொடுத்துருவோம், நீ உங்களுக்கு கோபம் என்ன, அது எப்படி வந்து எங்கிட்ட வந்து 20 கப்பல் இருக்குன்னு சொல்கிறாரு, நானே 3 கப்பல் தான் அடித்து வச்சுருக்கேன், அப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் மதுபான ஆலைங்கிறீங்க, ஒரு 2-3 இடத்துல தான் மதுபான ஆலை வச்சுருக்கேன், நீங்கள் அது மாதிரி ரொம்ப என்ன டிஃபேம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவரும் அந்த கேஸை நிறுத்திட்டார். இது டிஃபமேஷன் கிடையாது. டிஃபமேஷன்னா நீங்கள் குறிப்பிட்டு ஒருவரை கெட்ட நோக்கத்தோடு, தீய எண்ணத்தோடு, அவருடைய மாண்பை குலைத்து, அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுத்து, அவருக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை குலைத்து, தவறான கருத்துக்களை முன்வைத்து அதை ப்ரூவ் பண்ணணும், அல்லது அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஈதர்வே யார் கேஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து. சும்மா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு ஒன்று பிடிக்கல, யூ ஹவ் எவ்ரி ரைட், சட்டம் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ ஒரு குரங்கு அப்படின்னு நீ சொல்லலாம். குரங்குன்னு ஒரு சாதாரணமான வார்த்தையை சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போட்டுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாத கெட்ட வார்த்தையா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போகிறேன். நீ எந்த கெட்ட வார்த்தையை போட்டாலும்
அதில் வந்து நீ டிஃபமேஷனுங்கிறதுக்குள்ளே வராது. அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலுமே, பிரைம் மினிஸ்டர்லாம் சீஃப் மினிஸ்டர்லாம் இங்கே அது வேற. நம்ம அந்த மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ கேஸை பற்றி சொல்லும்போது அதை எப்படி சீஃப் மினிஸ்டர் திட்டுறது? சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் அவங்க சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் ஆகிட்டாங்கன்னா அவங்கள அப்படின்னு நிறைய பேர் திட்டுவாங்க. நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, திட்டுறா பிரைம் மினிஸ்டர். ட்ரெயின் சரியான நேரத்துக்கு ஓடலை, திட்டுறா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு திட்டுறது வந்து வாங்கிக்கத்தான் நீங்கள் வாங்கிக்கணும். அதுதான், வேறு வழி கிடையாது. கெட்ட வார்த்தையில் சொல்லினாலும் நீங்கள் வாங்கிக்கத்தான் செய்யணும். அங்கே நீங்கள் ஜெயிலில் போடு, 10 நாள் உள்ளே வச்சிருந்துரு, 4 மாதம் வெய்யி, 2 வருஷம் வெய்யி என்றெல்லாம் நீங்கள் வந்து கங்காரு கோர்ட்டை ரன் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நான் பிரதமரை வந்து நிச்சயமாக பாராட்டுறேன். அவர் வெளிப்படையாக மாணவர்களை நோக்கி நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மன்னிப்புங்கிறது வந்து லீகல் ஆங்கிளில் மன்னிப்பு இல்லை, அது ஒரு சோஷியல் ஆங்கிளில் கரெக்டு. உங்களை திட்டியிருக்காங்க ஒருத்தங்க, நீங்கள் வந்து உன்னை வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறது வேற. நான் அதை வந்து வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப டீப்பாக நான் ஹர்ட், வெரி டீப் ஹர்ட். ஆனால் நான் வந்து அதை தொடச்சிட்டேன். நீங்கள்லாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறாரு. அவரை இங்கே பாராட்டணும். பட் சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்க, என்னுடைய பிரதமர் ஒன்றையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் இவர்கள் அனைவரையும் நடுத்தருவில் நிற்க வைத்து நாரடிப்பேன் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நோக்கி தான், ஐயா கேஸே இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு போய் உங்கள் பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்க, இதுக்காக உட்காந்து டாக்ஸ் பண்ணிவிட்டு அலையாதீங்க, இது கேஸே கிடையாது. நீங்கள் என்ன பண்ண முடியும் அதிகபட்சமானா, நம்முடைய மிக மோசமான சட்ட அமைப்பில் இவங்களை போட்டு இந்த பிழியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க உடம்பை பிழிஞ்சு இவங்களை வந்து தொய்ய வச்சு நீங்கள் வெளில அனுப்புறீங்க. அது ஒரு பெருமையா? ஏதோ ஒருத்தங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கும் பிடிக்கல தான், பட் அவங்கள என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் செஷனுக்கு ஆளாக்குறது அது தவறானது. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் ஏற்படலாம். சட்டங்கள் அதற்காகத்தான் இருக்கின்றன, நம்மை காப்பதற்கு தான் சட்டங்களே தவிர நம்மை துன்புறுத்துவதற்கல்ல. 2021 2025 திமுக இந்த துன்புறுத்தல் என்பதை கையில் எடுத்தது. இன்னைக்கு அவங்க ஆளுகளே 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவு அவர்களுக்கு 2021 2025 காலகட்டத்தில் இல்லை. இன்னைக்கு குய்யோ முறையோன்னு அழுகுறாங்க. இவங்க வந்து எல்லாரையும் கேலி பண்ணுறதுக்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் ஒரு ஐடி ஆர்மி வச்சுருந்தாங்க. இப்போ இவங்களுடைய ஒரு ஆள் மேலே ஒரு பரிதாபங்கள் அமைப்புலேருந்து ஒரு ஜோக்கு ஒன்று போட்டாங்கன்னா உடனே ஓன்னு அழுவாச்சு. கொளத்தூரில் ஆரம்பித்த அழுவாச்சி காவியம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நீங்கள் செஞ்சதுங்க, உங்களுடைய கர்மா உங்களை துரத்துகிறது. அதே மாதிரி பாரதிய ஜனதா அன்பர்களையும் ஆதரவாளர்களையும் மோடி பரம ரசிகர்களையும் கேட்டுக்கிறேன், வேண்டாம், விட்டுருங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் விட்டுருங்க, இந்த மாணவர்களை விட்டுருங்க. ஒரு காலத்தில் அவர்களுக்கே தெரியும் தாங்கள் செய்தது தவறு என்று. இப்போ அவங்கள போய் டாக்ஸ் பண்ணுறது, அவங்க மேலே போய் எஃப்ஐஆர் போடுறது, ஒன்று விட்டனா இல்லையா பாருன்னு சொல்கிறது, அதுவும் பிரைம் மினிஸ்டர் ஓப்பனாக வந்து எனக்கு ஒன்றும் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இதை செய்வது சரியல்ல. காவல்துறையினருக்கு ஒரு வேண்டுகோள், ஏதோ நான் சொன்னதை அவங்க கேட்டுருவாங்க மாதிரி இருந்தாலும் நம்ம வேண்டுகோளை வச்சுருவோம். அவங்க வேறு ஹிந்திக்காரங்க, இந்த கேசஸ் எல்லாம் இப்படி நடக்கிற இடம் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம், இந்த மாதிரி கேஸ்லாம் வந்தால் எடுத்துக்காதீங்க. இது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு, ஐயா இதில் எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஒன்றும் இல்லை, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிவிடுங்கள். அது சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. டயத்தை வேஸ்ட் அடிக்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.